இவ்வரலாற்றில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வணங்கி கொண்டிருக்கும் அத்தனை இதயங்களையும் இறைவனையும் உங்களால் மட்டுமே இயக்க முடியும். அதுதான் மக்களால் மக்களுக்காக இயக்கப்படுகின்ற ஒரு நீதியும் உண்டான நிலவரம். ஆனால் இத்தனையும் நான் தரைமட்டமாக்கி ஒரு நிமிடத்தில் அத்தனையும் அடித்து நொறுக்கும் சர்வ பலம் கொண்டவன் இந்த நாகராஜன் தான். ஈராக் உலக போரிலே இஸ்ரேல், அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பலுகிஸ்தான், லெபனான், கியூபா, வடகொரியா, தென்கொரியா, சூடான் இத்தனைய உலக நாடுகளுக்கும் உலக போருக்களை இயக்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வணங்கிய அந்த இயேசு, அல்லாஹ், இந்து இந்த 3 மதமும் யாரையாவது காப்பாற்றியதா? நீங்கள் வணங்கிய கடவுள் யாரையாவது காப்பாற்றுமா? நீங்கள் வணங்காத கடவுளும் உங்களை காப்பாற்றுமா? ஏனென்றால் இது மனிதன் ஒருவனால் மட்டுமே இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த உலகம். நீங்கள் தெரிந்து கொண்டுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இனிமேலாவது இத்தனையும் இருந்து இந்த உலக போரை நிறுத்த உங்களால் முடியுதா? நீங்கள் வணங்கிய இந்த இந்து மதத்திலேவே இத்தனை சாமிகளும் மதங்களும் இருந்து உங்களால் இதை தடுத்து நிறுத்த முடியுமா? எங்கே போச்சு அப்பொழுது அந்த இறைவன்? காற்றிலும் இருப்பான், கண்களிலும் இருப்பான், தூட்டிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சினிமாவிலும் கதைகளிலும் கட்டுக்கட்டாக கதை இழக்குவதும் கட்டுக்கட்டாக பணத்தை அளப்பதும் பணத்தை எண்ணுவதும் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் அடித்து தரைமட்டமாக அடித்து நொறுக்கி கிழித்தெறிந்தவன் நான். வாழ்க்கையில் கடைசியில் திரும்பி பார்த்தால் எதுவும் மிச்சமில்லை என்றுதான் இந்த உலக நாடுகள் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எண்ணி வாழ வேண்டும். இனிமேல் எண்ணத்திலோடு எண்ணங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எதற்கும் ஆசைப்பட்டு வாழ நினைத்தால் மரணம் உங்களை நேரடியாக தாக்கும் என்று சொல்லி இந்த மரணத்தை காதலிப்பவன் இந்த நாகராஜன் ஒருவன் மட்டுமே என்று சொல்லி, அதனால்தான் என் ஊரில் பெருமாகோவில் பட்டியில் நிலக்கோட்டை தாலுகாவில் இந்த சிவலிங்கம், சிவனாண்டி, சிவசாமி, சிவகாமி, சிவன் என்ற பெயரில் என் ஊரில் 7 பேரும் மரணம். சிவலிங்கம், சிவனாண்டி, சிவத்துறை, சிவஞானம், சிவசாமி, சிவன் என்ற 7 பேரும் மரணம் என் ஊரில். அப்பேற்பட்ட கிரிமினல் சிந்தனைகளை உருவாக்கி உள்ளூர் முதற்கொண்டு உலக நாடுகள் வரை புரட்டி போடும் புயல்களை கிளப்பும் சிந்தனை ஆன்மீகவாதியை விட, அரசியல்வாதியை விட ஆற்றல் மிகு வலிமை கொண்டவன் இந்த நாகராஜனா பாண்டியனா என்பதை நீங்கள் இந்த உலக நாடுகள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.